ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே எடுத்ததுங்க. தம்பியே இந்த லீவுக்கு பெருசா எங்கேயுமே கூட்டிட்டு போல, அதனால ஜூக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தோம். ஸ்கூலுமே ஓபன் பண்ண போறாங்க. லீவ் டைம்ல என் அக்கா பசங்க வருவாங்க, இல்லனா நாங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். இந்த டைம் எங்கேயுமே போகலங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால அக்கா பசங்களுமே இங்க எங்க வீட்டுக்கு வரல. தனியா தான் விளையாடிட்டு இருந்தான். எங்கேயாச்சும் வெளியே போலான்னு சொல்லிட்டா போதுங்க, ரொம்பவே குஷி ஆயிடுவான். இங்க போனதுனால ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணான். என்ன இன்னும் பசங்க இருந்திருந்தா அவங்க கூட விளையாடிட்டு இருப்பான். இவன் மட்டும் அப்பா கூட ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தான். தம்பி பிறந்ததுல இருந்தே இது மாதிரி ஜூக்கு எல்லாமே போனதே இல்லைங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு கொஞ்சம் தூரம் நடந்ததுமே முடியல. இந்த மான் பக்கத்துலயே உட்கார்ற மாதிரி பெருசா ஷீட் போட்டிருந்தாங்க, அங்கேயே நான் உட்கார்ந்துட்டேன். இந்த மானை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியா எக்ஸைட் ஆயிட்டாங்க. பில்லுலாம் பிச்சு பிச்சு அதுக்கு கொடுத்துட்டு இருந்தான். அதுவுமே அவன் கையில இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தது. ஷரண் அப்பாவும் மட்டுமே போய் சுத்தி பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் விளையாடுற மாதிரி பிளேஸுமே இருந்துச்சு. அங்கெல்லாம் விளையாடிட்டு பச்சை பசல்னு செடி பூ எல்லாமே இருந்துச்சுங்க. அங்கெல்லாம் போய் கொஞ்சமா பிக்சர் எடுத்துட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துறாங்க. நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பீகாக், பாம்பு எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. ஈவினிங் ஆயிடுச்சு. தம்பியுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். ஈவினிங் அங்கிருந்து கிளம்பியாச்சு. வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு லஞ்சு சாப்பிடவே பாத்தீங்கன்னா ஒரு 4 o'clock கிட்ட ஆயிடுச்சு. சாப்பிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு வந்ததுமே வத்தல் வாங்கிட்டு வந்தேன். வத்தலை பொரிச்சு ரசம் சாதம் வச்சு சாப்பிட்டோங்க. நைட்டு சாதம் மீதி இருந்தது, அதுல தண்ணி ஊத்தி வச்சாச்சு. காலையில பழைய சாதம் தயிர் வச்சு காரமா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு தொட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டாச்சு. இது மாதிரி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. மதியம் லஞ்சுக்கு சிக்கன் ரெடி பண்ணியிருந்தேன். 65 ரெசிபி உங்க கூட ஷேர் பண்றேன். ஹோட்டல்ல கிடைக்கிற டேஸ்ட்ல வீட்லயே வரணும்னா ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வரும். இப்போ 65க்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணி எதுவும் இல்லாம ட்ரையா எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காரத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் 65 மசாலா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா கலந்து இதுலேயே சால்ட், 1 ஸ்பூன் தயிர், 1/2 லெமன், 1 டிராப் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்து ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சிடலாம். இதை பார்க்கும்போது தாங்க நிறைய ப்ராசஸ் பண்ணணும் போல இருக்கும். 2 டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே மிளகுத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாமே ரெடி பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு வேணுங்கிற டைமுக்கு அப்படியே எடுத்து போட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. அதுக்குள்ள கொஞ்சமா சிக்கன் குழம்புமே குக்கர்ல வச்சுட்டேன். அந்த குழம்புல போட்ட சிக்கனை கொஞ்சமா எடுத்து பெப்பர் சிக்கன் செய்ய ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி செய்யும் போது ஒரே டைம்ல 2 டிஷ்ஷு கம்மியான டைம்லயே செஞ்சு முடிச்சிடலாம். அதுவுமே நல்ல டேஸ்டியா அல்டிமேட்டா தாங்க இருக்கும். இது மாதிரி ஒரு டைம் பெப்பர் சிக்கன் செஞ்சு பாருங்க, டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. இதோட ரெசிபி வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ 65 பொரிச்சுக்கலாம். பொரிக்க தேவையான ஆயில் விட்டு இது மாதிரி ஒன்னா போட்டு மீடியம் ஹீட்ல வச்சு ஒரு 3/4 பதம் வந்ததும் 2 சைடுமே திருப்பி போட்டு எடுத்து தனியா வச்சிடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு தனியா எடுத்து வச்சிடலாம். அதே ஆயில நல்லா ஹை ஸ்பீட்ல வச்சு பொரிச்ச 65 எல்லாத்தையும் திரும்ப அதுலயே அந்த ஆயில்லயே போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு திருப்பி போட்டு கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து பொரிச்சு எடுத்தா ஹோட்டல் ஸ்டைல்ல வீட்லயே 65 ரெடி ஆயிடுங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இனிமே இது மாதிரி தான் செய்வீங்க. 65 நல்லா கிறிஸ்பியா வர்றதுக்கு எக் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. எக் ஆட் பண்ணி நான் பண்ணதும் கிடையாது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன், எக் ஸ்மெல் வர்றதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த மெத்தட்ல பண்ணும் போதே சூப்பர் டேஸ்டியா இருக்குங்க. ஒரு சில பேருக்கு வானலியிலேயே ஒட்டிக்கிட்டு மசாலா எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியா இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்க்கறதுனால தாங்க. அது மாதிரி ஒட்டிக்கிட்டு நமக்கு மசாலா பிரிஞ்சு வரும். 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் கரெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டா நமக்கு ஒட்டாம மசாலாவும் பிரியாம 65 நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. லஞ்சுக்கு சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன் 65 வச்சு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. மதியம் சிக்கன் வாங்க போகும்போதே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தர சொன்னாங்க. அதனால 65 கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ரைஸுமே மதியம் சேர்த்து வடித்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். லஞ்சு ஃபுல்லாக சாப்பிட்டு நைட்டுக்கு
ஹோட்டலில் பண்ணுற மாதிரியே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இதோட ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதில் எதுவும் டவுட்டோ இல்லை சஜஷன் என்கிட்ட எதுவும் சொல்லணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.